இதை விட கோயம்புத்தூரில் ஹைவேக்கு கிட்ட வீடே கிடைக்காதுங்க. வாங்க ஹைவே கட்டுறேன். அங்கே தான் பாருங்கள், அதான் ஹைவே. அங்கே பாருங்கள், 2 வீலர் போகுது, பஸ்ஸு போகுது, லாரி போகுது. அதான் மெயின் ரோடு, இதுதான் வீடுங்க. இந்த வீடு 2.25 சென்ட் இடம், 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பெட்ரூம்ஸ் கொடுத்து இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, வடக்கு வாசல் வச்சு இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இது வீட்டோட பார்க்கிங் ஏரியாங்க. 13க்கு 14 இருக்குது. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு டைல்ஸ் ஒர்க்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அவுட்டர் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. 3க்கு 7 அளவில். கார் பார்க்கிங்க்கு பேக் சைடில் சிட் அவுட் ஸ்பேஸ் இருக்குது. சிட் அவுட் ஏரியாலே கடைசியில் இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமொழியில் ஒரு வாட்டர் சம்பளாக கொடுத்துருக்காங்க. தேக்கு மரத்தில் இந்த வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா 16க்கு 16 இப்போ நம்ம பார்க்குற இந்த லிவிங் ஹால் பிளான் பண்ணியிருக்காங்க. கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கு, அதுலேயே கலர்ஃபுல்லான ஃபால் சீலிங் ஒர்க்கு. இந்த இடத்துல டிவி நீட் இருக்குது. அப்போது வெளிச்சத்துக்காக பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து கார்னரில் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜை கேபினெட் மாட்டி வச்சிருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு பேக் சைடில் வீட்டோட கிச்சன் கம் டைனிங் இருக்குது. இதோட லெவல் 8க்கு 16. ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒயிட் வித் ப்ளூ கலர் காம்பினேஷனில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அது போக இங்கே வந்து சிம்னியும் மாட்டி வச்சிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் வாஸ்துபடி ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 10க்கு 16 இதோட அளவு. ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாமே வால்ட்ரூஃப் கபோர்ட், லேப் கபோர்ட் ஒர்க்கெலாம் இருக்குது. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 3க்கு 6 வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் மாட்டி வச்சிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்க அந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்தீங்கன்னா சீலிங்கில் ஃபுல்லாக பார்க்க முடியும். ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து இங்கே ஒரு லான்ச் இருக்குது. எல்லா ரூம்ஸுக்கும் போகிற மாதிரி இந்த லான்ச்சை பிளான் பண்ணி. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். 10க்கு 16 வால்ட்ரூஃப் கபோர்ட், லேப் கபோர்டு, ஃபால் சீலிங் ஒர்க்கு இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேருந்து தனியாக ஒரு ப்ரைவேட் பால்கனி ஏரியா, யூட்டிலிட்டி ஏரியா கூட கனெக்ட் ஆகிரும். அது போக வாஷிங் மிஷின்லாம் இங்கேயே வச்சுக்கலாம். இந்த பெட்ரூமில் இதுக்கு பின்னாடி வந்து அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. 6க்கு 6 இது வீட்டோட 3rd கிட்ஸ் பெட்ரூம்ங்க. இங்கேயும் நிறைய ஸ்டோரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. வெளிச்சத்துக்காக 2 உட்டன் விண்டோஸ் இருக்குது. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 6க்கு 6 வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தீங்கன்னா நல்ல ஒரு விலாசமான யூட்டிலிட்டி ஏரியாங்க. அங்கே கார்னரில் துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து டேரஸ் போகிறதுக்கு மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டல் ஸ்டேர்கேஸ் ஏறி மேலே வந்துட்டிங்கன்னா டேரஸுங்க. 1000 லிஸ்ட்டில் 2 சின்டெக்ஸ் மாட்டி வச்சிருக்காங்க. மெயின் ரோடு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஜஸ்ட் 2 கட்டில் வந்துடலாம் இந்த வீட்டுக்கு. கோயம்புத்தூர் மேட்டுப்பாளைய ரோடு சாந்திமேடு லொக்கேஷனில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. லேண்ட் பிளஸ் பில்டிங்கோட சேர்த்து இந்த வீட்டை 77 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் தேடி தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி